ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை நிலவி வருகிறது. இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளை அச்சுறுத்த ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டி வந்தது. இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இணைந்து திடீர் தாக்குதலை நேற்று நடத்தின. தலைநகர் தெஹ்ரானில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் மாளிகை, அதிபர் மசூத் பெசஷ்கியான் அலுவலகங்கள், ராணுவ தலைமையகம், அணுசக்தி மற்றும் பாதுகாப்புத்துறை அலுவலகங்கள் குறிவைக்கப்பட்டு ஏவுகணைகள் வீசப்பட்டன. ஆனால் முன்னெச்சரிக்கையாக கமேனி பதுங்கு குழியில் பதுங்கி உயிர் தப்பியதாக முதலில் ஈரான் அரசு தெரிவித்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உடனடியாக ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான், பஹ்ரைன், குவைத், கத்தார், ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து குண்டுமழை பொழிந்தது. இதனால் வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தெஹ்ரானில் உள்ள கமேனி அலுவலகத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் கமேனி இறந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். கமேனியை வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவர் என்று குறிப்பிட்ட டிரம்ப், அவரது மரணம் ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை திரும்ப பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்று தெரிவித்தார். கமேனி அலுவலக கட்டடத்தின் இடிபாடுகளின் கீழ் கமேனியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. கமேனி இறப்பை ஈரான் நாட்டின் சில ஊடகங்களும் உறுதிப்படுத்தி செய்தியாக வெளியிட்டன. ஆனாலும் ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அதனை உறுதிப்படுத்தாமல் இருந்தது. கமேனி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற குழப்பம் ஈரான் மக்களிடையே ஏற்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் கமேனி இறந்துவிட்டார் என்று ஈரான் அரசு ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதலில் கமேனியின் மகள், மருமகள் மற்றும் பேத்தியும் இறந்துவிட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. கமேனியின் மரணத்தை அடுத்து அரசு சார்பில் 40 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் 7 நாட்களுக்கு நாடு தழுவிய பொது விடுமுறை அறிவிக்கப்படுவதாகவும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது.